Hi viewers, welcome to Nandus Vlog. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போறோம். சோயா பீன்ஸ் கிரேவி பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதான் ரெட் சோயா பீன்ஸ் நான் உரிச்சு வச்சிருக்கேன். இது வந்து பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டு நான் ஒரு 5 விசில் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது மிக்சி ஜாரில் பூண்டு, இஞ்சி, தக்காளி, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இல்லை நெய் கூட ஊற்றிக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு 2 பெரிய வெங்காயம் நான் வெட்டி போட்டிருக்கேன். இதை நல்லா வறுத்துருவோம். நல்லா வதக்கின பிறகு இதில் நான் வந்து கரம் மசால் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதோட உப்பையும் சேர்த்து போட்டிருக்கேன். இந்த கரம் மசாலாவும் உப்பும் சேர்ந்து வெங்காயம் அந்த மசாலாவோட சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து தக்காளி பேஸ்ட்டையும் ஊற்றிடுவோம். இதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து மசாலா ஐட்டத்தை நம்ம போட்டுடலாம். நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், அப்புறமா கொஞ்சமாக ஜீரகத்தூள், மல்லித்தூள், எவ்வளவு மிளகாய்த்தூள் போட்டேன்னா அதே அளவுக்கு மல்லித்தூளையும் போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா மசாலாவை ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம வேக வச்ச பருப்பையும் ஊற்றிடலாம். இதையும் ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பையும் போட்டுட்டு இதை வந்து மூடி ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுருங்க, இந்த மசாலாலாம் ஏறுறதுக்காக. அடுத்தது இப்போ நம்ம ரைஸ் ரெடி பண்ணுவோம். ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு கொஞ்சோண்டு நெய்யும் ஊற்றிக்கோங்க, சாதம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. இதை நல்லா கொதித்த பிறகு இப்போ வந்து நான் பாஸ்மதி ரைஸ் 1 டம்ளர் போட்டிருக்கேன். அதையும் இதில் போட்டு கொதிக்க விட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள், வெந்துடுச்சு. அவ்வளோதான். இதை நம்ம வந்து வடிச்சிடலாம். நம்ம அதை வடித்த பிறகு தட்டை வச்சு மூடிடுவோம். அப்போ தான் அது ட்ரை ஆகாமல் இருக்கும், சூடாகவும் இருக்கும். இப்போ இங்கே வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான பதத்தில் வந்துட்டு இதை வந்து நம்ம சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து பசங்களுக்கு வந்து மத்தியானம் லஞ்சுக்கு நான் இதை தான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வேக வச்ச சாதத்தை இதில் போட்டு கிளறி கொடுத்துட்டேன். சூப்பராக இருந்துச்சு. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். பிரியாணி டேஸ்ட்டில் நல்லா இருந்துச்சு. அந்த சோயா பீன்ஸ் எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியான ரெசிபி தான், டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் டு ஆல். தேங்க்யூ.